பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 44வது இறை வார்த்தை. வாசிங்க. பாருங்கள் பிள்ளைகளே, சின்னஞ்சிறியவர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு, வேதனைப்படுகிறவர்களுக்கு, பாதிப்போடு இருக்கிறவர்களுக்கு, சுமையோடு இருக்கிறவர்களுக்கு, அநியாயமாய் தண்டிக்கப்படுகிறவர்களுக்கு, வீழ்த்தப்பட்டவர்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் நாம் ஒரு சிறிய காரியத்தை செய்கிறோமோ அதை யாருக்கு செய்திருக்கிறோம்? இயேசுவுக்கே செய்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருந்த பொழுது அர்த்தபானை சந்தித்த பொழுது அர்த்தபானின் கேள்விக்கு அழகாய் பதில் கொடுத்தார். யாரையா சொன்னா நீ எனக்கு பரிசு தரலன்னு சொல்லிட்டு? மற்ற ஞானிகள்லாம் வந்தாங்க, மற்ற அறிஞர்கள்லாம் வந்தாங்க, மற்ற ராஜாக்கள்லாம் வந்தாங்க, தங்க கையில் இருக்கிற பரிசை கொடுத்தாங்க, போயிட்டாங்க. ஆனா நீ பரிசையும் கொடுத்தாய், உன் கிரீடத்தை கொடுத்தாய், உன் கையில் இருந்த ஆபரணங்களை கொடுத்தாய், உன் கழுத்தில் இருந்த ஆபரணங்களை கொடுத்தாய், எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு இன்றைக்கு வெறுமையாய் இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? இன்றைக்கு வெறுமையாய் இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? பிரியமான அர்த்தபான், நீ என்னை உனக்கு சொந்தமாக்கி இருக்கிறாய் என்று சொன்னாராம். கரங்களை தட்டி பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் நாம் எப்படிப்பட்ட ஒருவராய் மாறப்போகிறோம், எப்படிப்பட்ட ஒரு நபராய் வாழ ஆரம்பிக்க போகிறோம் சிந்தித்து பாருங்கள். இந்த 3 ராஜாக்கள் வந்தாங்க, பரிசு கொடுத்தாங்க, சந்தோஷமா போயிட்டாங்க. 4வதான மனிதன் தேடி 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 தேடி